ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலில் கொடுக்கக்கூடிய சம்பார தோசை பிரசாதம் தான். வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல நம்ம பச்சரிசி 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறோம். 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு கருப்புளுந்து சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி உடச்ச கருப்புளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசு கூட எடுத்துக்கலாம், ஆனால் தோலோடு தான் சேர்த்து அரைக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஊறிடுத்து. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த உளுந்தெல்லாம் ஊறினது தெரியுது. இதை நான் மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். இப்போ நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு 2-3 நடையாக நான் ஒரு பேட்சாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ உளுந்து நல்லா அரைச்சாச்சு. அடுத்தது அரிசி அரைக்க போகிறோம். அரிசியும் 2-3 பேட்சாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி நம்ம அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கல் உப்புங்கிறதுனால நான் கடைசி பேட்சில் உப்பு சேர்த்து இந்த மாவை அரைச்சி ஒரு 4 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறேன். 4 ஹவர்ஸ் கழித்து நம்ம இது தோசையாக வாத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி அப்போது இதை அரைச்சி தோசையாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு 4 மணி நேரம் கழித்து ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு 1.5 ஸ்பூனு, ஜீரகம் 1.5 ஸ்பூனு போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தட்டி கூட எடுத்துக்கலாம். நான் மிக்சியிலேயே பொடி பண்ணிட்டேன். 1-2 பொடி பண்ணி நெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டு அதில் இந்த பவுடர் மிளகு ஜீரக பவுடர் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போட்டு இதை நான் லைட்டாக வறுத்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே அதை நல்லா வறுப்பட்டுட்டு அதை இந்த மாவில் கலந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை அரைச்சி அதில் கலந்து நம்ம தோசை வாக்க போகிறோம். இது கோவிலில் பார்த்திங்கன்னா நெய்யிலேயே தான் இந்த தோசையை வாப்பாங்க. நான் கொஞ்சம் நல்லெண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் நெய் விடலை, நான் நார்மலாக ஓரளவுக்கு விட்டுருக்கேன். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் தடியாக தான் இந்த தோசை வாக்கணும். 2 கரண்டி மாவு எடுத்து போட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஓரளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இதை மூடி நம்ம தோசையாக வாக்கணும். இது வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி ஒரு பொழுது பலகாரம்லாம் இருக்கிறவங்க இந்த தோசை பண்ணி சாப்பிட்லாம். பச்சரிசிங்கிறதுனால உங்களுக்கு அன்றைக்கி விரதத்துக்கு ஏற்றது இந்த ரெசிபி. ஒரு பக்கம் நம்ம வெந்தாவிட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த எண்ணெயோ நெய்யோ விட்டு நம்ம மூடி போட்டு திருப்பி வாக்கணும். இந்த தோசை நீங்கள் சாதாரண நாளில் பண்ணுறச்சே கூட இதுக்கு நல்ல ஒரு காரசாரமான சட்னியோ இல்லைனா சாம்பாரோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.